நல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்க பிள்ளைங்களுக்கு. இப்போ இந்த பிள்ளைங்க உங்களை அடிச்சாக்க நீங்க திருப்பி அடிப்பீங்களா? அடிக்க மாட்டோம். அது நம்ம சிரிப்போம். சின்ன பிள்ளை அதுக்குன்னா அடிக்கிறது. அது அடிச்சு நம்ம வலிக்க போதா இல்லை, அடிச்சாக்க நம்ம சிரிப்போம். குழந்தைங்க நம்மகிட்ட என்ன பண்ணலாம், தாத்தா பாட்டிக்கிட்ட அடிக்கலாம், அல்லது ஸ்டிக்கர் ஒன்று ஒரு வீடியோ வரும் பார்த்துக்கிட்டீங்களா? எல்லா இடத்துலையும் ஸ்டிக்கர் ஒன்று பொண்ணு ஸ்டிக்கர் விட்டாங்க தாத்தாக்கு. ஒன்றுமே பேச மாட்டோம், அப்படியே பார்த்துட்டு சிரிப்பார். எல்லாம் அவர் வேற வழுக்க மாட்டாங்க தாத்தாக்கு. நீங்க எல்லாம் ஸ்டிக்கர் விட்டாங்க, அண்ணா எல்லா இடத்துலையும் ஸ்டிக்கர் விட்டாங்க. அந்த பொண்ணு குட்டி பொண்ணு அதை அவங்க ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. அதே நேரத்தில் தாத்தா பாட்டி மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நீங்க தான் இவங்களை வளர்த்தீங்க, உங்க பிள்ளைங்க தான் இவங்க. இப்போ இவங்கெல்லாம் அவங்க பிள்ளைங்க. அதனால சில சமயத்துல இப்போ நீங்க வளர்க்கும் போது முக்கியமா பையன்கள்லாம் அடிச்சு வளர்க்கணும்ல. அடியாத மாடு படியாது, அப்படி அடிச்சு வளர்க்கணும். பண்ட பேச்சு கேட்க மாட்டியா, ஒரு அடி. படிக்க மாட்டியா, படி ஒழுங்கா அடி. அதுவே இந்த அம்மா அப்பா அந்த பிள்ளைங்களை திட்டும் பொழுதோ அடிக்கும் போது நீங்க தூக்கி பேசுறவங்க அடிக்க வந்துட்டான் அப்படின்னு அவங்க அடிக்கவே விடுறது இல்லை. அது தப்பு. நீங்க மட்டும் அடிச்சிங்களா அவங்க, அதனால அவங்க நல்லா இருக்காங்க. அப்போ அவங்க அவங்க பிள்ளைங்களை திட்டி அடிச்சு அவங்க கரெக்ட் பண்றதுக்கு நீங்க அதை அலோவ் பண்ணணும், அதை அனுமதிக்கணும். அனுமதிச்சதான் அந்த பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க மாதிரி வளரும். நீங்க படா சும்மா அடிக்க வரணும், குழந்தைய அடிக்கிறப்போ அப்படின்னு சொன்னா தொக்காயிடும் அந்த பிள்ளைங்க. எங்க தாத்தா பாட்டி என்னை காப்பாற்றுவாங்க, எங்க அப்பா அம்மா என்னை அடிக்க மாட்டாங்க, நான் என்ன பண்ணலாம். சின்ன குழந்தையில பரவாயில்ல, பெருசா வளர அவன் கேள்வி கேட்கும். அவன் பெரிய பையனா இருக்கும், நம்ம எவ்வளவு நாள் கடவுள் நமக்கு ஆயுசு கொடுத்துருக்காரு தெரியாது. ஆனா உங்களை விட உங்க பிள்ளைங்க இன்னொரு ஒரு நாள் வாழ்வாங்க, அவங்களோட அவங்க பிள்ளைங்க இன்னொரு ஒரு நாள் வாழ்வாங்க. அப்ப அவங்க பெருசா வளரும் போது இந்த மாதிரி அம்மா அப்பா அவங்கள திருத்தாமல் வளர்த்தால் பிள்ளைங்க நல்லா வளரும். எனவே if your friend does not correct you, pay your enemy to correct you. அப்படி ஒரு பழமொழி இருக்குது. உன்னுடைய நண்பன் உன்னை திருத்தவில்லை என்றால் உன்னுடைய எதிரிக்கு பணம் கொடுத்து உன்னை திருத்திக்கொள். திருத்துவது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாம் திருந்தி வாழ வேண்டும். எனவே நீங்கள் அவர்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு அவருக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். We must give them enough space to correct and bring up the children. குழந்தை வளர்ப்புக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டுமே ஒழிய உபத்திரவமாக இருக்கக்கூடாது. அதான் அது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். பிறகு you must grow old gracefully. என்ன அர்த்தம்? grow old gracefully என்ன அர்த்தம்? நீங்க குழந்தைங்களா இருந்தீங்க, அப்புறம் அப்பா அம்மா ஆனீங்க, இப்போ தாத்தா பாட்டி இருக்கீங்க. மேலே வர 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 முக்கியத்துவம் யாருக்கு? அம்மா அப்பா. அதோட முக்கியத்துவம் யாருக்கு? குழந்தைங்க. நான் பார்த்துட்டேன் என் வாழ்க்கை, நான் நல்லா வாழ்ந்துட்டேன், சந்தோஷமா வாழ்ந்துட்டேன். சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், மன நிறைவு. சரி, நீங்களாம் நாங்களாம் எனக்கு நடக்க முடியாது தாத்தா சொல்ல, நாங்களாம் பீச்சுக்கு போறோம், நாங்களாம் அங்கே ஓடி பிடிச்சி விளையாட போறோம். சரி, நீங்க போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் வீட்டை, நீங்க போயிட்டு வாங்க. நானும் வருவேன். விளையாட முடியுமா, ஓட முடியுமா, பீச்சில் ரன்னிங் ரேஸ் ஓட முடியுமா? முடியாது. அப்போ ஓடணும். சரி, இப்போ ஓட முடியாது. சரி, அவங்க சந்தோஷமா இருக்கணும். நம்ம கஷ்டப்பட்டா அவங்க சந்தோஷமா இருக்கணும். அந்த கஷ்டத்தை படுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதான் தாத்தா பாட்டியோடைய அந்த சாக்ரிஃபைஸ், தியாக உணர்வு. கொஞ்ச நாள் ஆளாக உங்களுக்கு முக்கியத்துவம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ அவங்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிச்சுட்டே போகும். அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணணும், சந்தோஷப்படணும். எப்போதுமே நீங்க மேலே இருக்க முடியுமா? அப்போ அதை எடுத்துக்கணும். எடுத்துட்டு சரி, அவங்க நல்லா இருக்கு, அவங்க சந்தோஷமா, நான் பார்த்தேன் என் வாழ்க்கை. இப்போ நான் அட் த ஈவினிங் ஆஃப் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையின் மாலை நேரத்தில் நான் இருக்கேன். எப்போ கடவுளுக்கு பிரேயர் போயிட்டே இருக்க முடியும். அதனால நம்ம அதை நம்ம எப்பொழுதும் நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், முழுமை கொடுக்கணும் தேவையில்லை. சரி, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அந்த ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அதான் தாத்தா பாட்டிக்கு மிக சிறந்த ஒரு குணம். So allow your children to look after their children. உங்களுடைய குழந்தைகள் இவங்க தான்.
இவங்களுடைய குழந்தைகள் வளர்க்கறதுக்கு நீங்கள் உதவியாக இருந்து சந்தோஷமாக அந்த பிள்ளைகளை பார்த்து நன்றாக வளர்க்க வேண்டும். உங்களுக்கு மற்றும் ஒருவரை நான் நன்றி சொல்கின்றேன், உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுடைய சேவை எங்கள் அனைவருக்கும் தேவை. ஏன்னா எங்கள் குழந்தைங்களை நீங்க தான் வந்து சிறப்பாக பார்த்துக்கிறீங்க. அதுக்காக தேங்க்யூ. எல்லாம் சூப்பராக கேட்டுப்போம். நன்றி, வணக்கம்.